வணக்கம். இந்தியாவின் 2026 பட்ஜெட் வந்தாச்சு. இப்போ எல்லா முதலீட்டாளர்கள் மனசுலயும் ஒரே கேள்விதான். அடுத்து என்ன? இந்த பட்ஜெட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு நல்லதா இல்ல கெட்டதா? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி இதுதான் எல்லாருடைய மனசுல இருந்து ஒரு பெரிய கேள்வி. ஏதாவது பெரிய பிக் பேங் அறிவிப்பு வருமா இல்ல போன வருஷம் மாதிரியே எல்லாம் அமைதியா போகுமா? சரி, இந்த பட்ஜெட்டை நாம 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய கண்ணோட்டம், அப்புறம் சந்தைக்கு வந்த ஒரு சின்ன ஆச்சரியம், எந்தெந்த துறைகளுக்கு என்ன தாக்கம், கடைசியா ஒரு முதலீட்டாளரா நீங்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது சந்தை என்ன எதிர்பார்த்துச்சு, ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்தை பெரிய வரிச்சலுகைகள், வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நிவாரணன்னு பெரிய எதிர்பார்ப்புல இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட நிலைமை அப்படி இல்ல. வரி வசூல் எதிர்பார்த்த அளவு இல்லாததால அவங்களால பெரிய கொண்டாட்டம் எல்லாம் பண்ண முடியல. அதனால ரொம்ப நிதானமான ஒரு அணுகுமுறையை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன் அரசாங்கம் எவ்ளோ எச்சரிக்கையா இருந்துச்சு? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. வருமான வரி, ஜிஎஸ்டி வசூல் எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம போன வருஷம் பண்ணின வரி மாற்றங்களோட முழுமையான தாக்கம் என்னன்னே இன்னும் சரியா தெரியல. இதனால கவர்மெண்ட் எந்த பெரிய ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. இவ்ளோ நிதி நெருக்கடி இருந்தும் கூட அரசாங்கம் நிதி பற்றாக்குறை இலக்க 4.4% வச்சிருந்ததுதான் இந்த பட்ஜெட்டோட ஒரு பெரிய சாதனைன்னே சொல்லலாம். அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல பெரிய புது அறிவிப்புகள் எதுவும் இல்ல. இப்ப இருக்கிற திட்டங்கள, முதலீடுகள அப்படியே தொடர்வதுதான் இதோட முக்கிய நோக்கம். இது ஒரு கண்டினியூட்டி பட்ஜெட். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். பெருசா எந்த சர்ப்ரைஸும் இல்லைன்னு நினைச்ச இந்த பட்ஜெட்ல திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. அது சந்தையே கொஞ்சம் ஆட்டி பார்த்துச்சு. அதுதான் எஸ்டிடி, அதாவது பத்திர பரிவர்த்தனை வரியோட உயர்வு. எஸ்டிடினா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பங்குச்சந்தையில ஒரு ஷேர் வாங்கினாலோ வித்தாலோ அதுக்கு ஒரு வரி கட்டுவீங்க. அதுதான் எஸ்டிடி. இந்த பட்ஜெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்களுக்கு இந்த வரிய அதிகரிச்சிட்டாங்க. ஒரு நிபுணர் சொல்ற மாதிரி பெரிய நல்ல நியூஸ் எதுவும் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தது சந்தையோட மொத்த சென்டிமெண்ட்டையும் பாதிச்சிருச்சு. இதுதான் அன்னைக்கு சந்தை கொஞ்சம் சரியா முக்கிய காரணமா இருந்துச்சு. சரி, இப்போ இந்த பட்ஜெட்டால எந்தெந்த துறைகளுக்கு லாபம், எந்தெந்த துறைகளுக்கு பாதிப்புன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். யார் வின்னர்ஸ், யார் லூசர்ஸ்? இந்த பட்ஜெட்டோட தெளிவான வின்னர்ஸ் யாருன்னா பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைத்த துறைகள் தான். அரசாங்கம் தொடர்ந்து இதுல முதலீடு செய்யறதால இந்த துறைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பேங்க்ஸ், ஃபார்மா மாதிரி சில துறைகள்ல பெருசா எந்த மாற்றமும் இல்ல. அவங்க நியூட்ரலா இருக்காங்க. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பாட்டம் அப் மார்க்கெட். அப்படின்னா என்ன? அதாவது மொத்த மார்க்கெட்டும் ஏறும் நினைக்காம ஒவ்வொரு கம்பெனியோட தனிப்பட்ட வளர்ச்சியை பார்த்து முதலீடு செய்ய வேண்டிய நேரம் இது. இப்போதைய சூழ்நிலையில சில குறிப்பிட்ட தீம்கள் மேல கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுல முக்கியமானது டிஃபென்ஸ், கேபிட்டல் குட்ஸ், நிதி நிறுவனங்கள், உள்நாட்டு நுகர்வு, அப்புறம் டெலிகாம். இந்தியாவின் வளர்ச்சியில இந்த துறைகள் எல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு கணிக்கிறாங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ விஷயங்களை பார்த்தோம். ஒரு முதலீட்டாளரா நீங்க அடுத்து என்ன செய்யணும்? உங்களுக்கான பிளேபுக் இதுதான். ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஆட்டம் காணலாம். ஏன்னா பட்ஜெட்ல பெரிய பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் இல்ல. ஆனா லாங் டேர்ம்ல இந்தியாவின் வளர்ச்சி கதை ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனால சின்ன சின்ன இறக்கங்களை பார்த்து பயப்பட தேவையில்லைங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த பட்ஜெட் ஒரு நிலையான, தொடர்ச்சியான பட்ஜெட்டா அமைஞ்சிருக்கு. அப்படியானா சந்தைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அடுத்த பெரிய ட்ரிகர் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.